இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே பரபரப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறோம். அப்படி ஃப்ரீயாக இருக்கிறப்போ செல்லை எடுத்து பார்த்துட்டு நம்ம உலகத்தையே மறந்துடுறோம். ஆனால் நம்ம இருக்கிற உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? உருண்டையாக இருக்குது, அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பூமி இருக்குது, பூமி நம்மளை ஈர்த்து வச்சிருக்கு. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் பூமி கூட சேர்ந்து. ஏன்னா பூமி கூட நாமளும் மேலே இருக்கிறனால நாமளும் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சுற்றுறதே தெரியாமல் நம்ம பூமி நம்மளாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இமேஜினேஷன். சுற்றுற பூமி ஒரு கொஞ்ச நேரம் இல்லை ஒரு செகண்ட் ஆகுது சுற்றுறதை நிப்பாட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பூமி மேலே இருக்கிற எல்லா பொருட்களும் மனுஷங்களும் அனைத்துமே 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிழக்கு வேகத்தில் ஸ்பீடாக பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நினச்சி பாருங்கள், 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம கிழக்கு நோக்கி கீழே பறந்து போனோன்னா எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். சடனாக மழை வானம் கருக்கி மழை கொட்டும். பூமி சுத்தாமையே இருக்கிறதுனால ஒரு சைடு ஃபுல்லாக, அதாவது சூரியன் படுற இடம் ஃபுல்லாக பாலைவனமாகவும் அடுத்த சைடு ஃபுல்லாக பனி பிரதேசமாகவும் இருக்கும். நம்ம மனிதர்கள் வாழவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நம்மளாவது ரெஸ்ட் எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த பூமி இருக்குது, பூமி சுற்றிட்டு இருக்கு, மேலே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். சாதாரணமாக இருக்கலாம், அது சுற்றுறதை நிப்பாட்டுச்சு அப்படின்னா உலகமே ஸ்தம்பிச்சு என்ன ஆகுன்னே தெரியாது. இது யார் படைச்சாங்க? பிரபஞ்சம் சொல்கிறோம், கடவுள்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். ஆனால் ஒரு சக்தி கண்டிப்பாக இதை இயக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னோட கருத்து, நான் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை சக்திக்கு நம்ம எப்பவுமே நன்றி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்விண்டா முய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் யாராவது பண்ண நன்றிக்கு விசுவாசமாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இறைவன் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த பூமி கொடுத்துருக்காரு. பூமி சுத்த வச்சு அந்த பூமி மேலிருந்து நம்மளை உலகாமல் பாதுகாக்கிறாரு. இவ்வளோ பெரிய அற்புதமான இயற்கை படைச்ச இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.